திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி அடியவனுடைய உரையை தொடங்குகின்றேன். இப்பொழுது நாம் கந்தசஷ்டி பெருவிழா காலத்திலே இருக்கின்றோம். இந்த கந்தசஷ்டி விழாவானது தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து தொடங்கி 6 நாட்கள் மிக சிறப்பாக முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்களிலெல்லாம் கொண்டாடப்படுகின்ற மிகுந்த சிறப்புடைய திருவிழா ஆகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது நம்முடைய ஆன்றோர் வாக்கு. அதாவது இறைவனுடைய திருவருட்கருணையினால் அவருக்கு இருக்கக்கூடிய சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களோடு ஞானியர்கள் மட்டுமே காணக்கூடிய அதோமுகம் என்கின்ற முகத்திலிருந்து 6 முகத்திலிருந்தும் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் நம்முடைய முருகப்பெருமான். தானே தன் ஆடலால் மதலை ஆயினான். இறைவன் தன்னுடைய திருவிளையாடலால் தானே தனக்கு நிகராக ஒரு மைந்தனை கொடுத்திருக்கின்றார். தேவர்கள் எல்லாம் சென்று இறைவனிடத்திலே முறையிடும் பொழுது அவரிடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா நீங்கள் ஒரு மகனை தர வேண்டும், உங்களையே நிகர்க்க என்று சொல்ல, இறைவன் அவ்வாறே ஆகுக என்று சொல்லி முருகப்பெருமானை தோற்றுவித்து அருளுகின்றார். அப்படி இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். அருமுகப்பரமன் என்று இறைவனை முருகப்பெருமானை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய முருகப்பெருமானுக்கு நிகழ்த்தப்பெறும் மிக பெரும் திருவிழாதான் இந்த கந்தசஷ்டி பெருவிழா. இதிலே முருகப்பெருமான் அசுரர்களை வென்ற அந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக போற்றப்படுகின்றது. இந்த அசுரர்களை வெல்வது என்பது எல்லா வகையான நிலைகளிலும் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய இறைவனும் 3 அரக்கர்களை ஒன்றாக அழித்திருக்கின்றார். முப்புறம் எரி செய்த போது அதிலே 3 அரக்கர்களை வெற்றி கொள்ளுகின்றார். இது எதை குறிக்கின்றது என்று நாம் சிந்தித்தால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மூவகை குற்றங்களான ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த 3ஐயும் வெல்ல வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து இயம்புவதே இந்த சிறப்புமிக்க புராணம். கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், சூரபத்மன் ஆகிய 3வரையும் வென்று தேவர்களை சிறை மீட்ட அந்த திருவிழாதான்
நாம் இப்பொழுது கந்தசஷ்டி திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது யாரெல்லாம் குழந்தை பேறு இல்லாமல் துன்பப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் முருகப்பெருமானை வேண்டி இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டால் அவர்களுடைய அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையிலே ஒரு அழகிய கரு தோன்றும், குறிப்பாக ஆண்மகவு தோன்றும் என்பது இன்றளவிலும் நாம் காணுகின்ற ஒரு சிறந்த தவமும் வரமும் ஆகும். இந்த தவத்தை செய்து எங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று எத்தனையோ பேர் சொல்ல காண்கின்றோம். அத்தகைய சிறப்புமிக்க வழிபாடு அது சோமாஸ்கந்தர் வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக இன்று முருகப்பெருமானை வணங்குகின்ற பெருவிழாவாக அது நமக்கு விரிவடைந்திருக்கின்றது. இதிலே தாரகாசூரன் மாயையின் வடிவமானவன். அவன் பல மாயங்களை செய்து கிரௌஞ்ச மலையை உருவாக்கி அது சென்றவர்களையெல்லாம் மயக்கி அழிக்கக்கூடிய தன்மை உடையதாக அந்த மலையை வைத்திருக்கின்றான். அந்த மலையை தாண்டித்தான் சூரபதுமன் தன்னுடைய அண்ணன் வீட்டிருக்கக்கூடிய வீரமகேந்திரபுரி என்கின்ற அந்த இடத்தை காண முடியும் என்கின்ற அளவிற்கு அண்ணன் மேல் மிகுந்த பற்றுடையவனாக தாரகாசூரன் இருக்கின்றான். முதலிலே முருகப்பெருமான் மாயை வடிவமாகிய தாரகாசூரனை வெல்கின்றார். அடுத்து சிங்கமுகாசூரன். சிங்கமுகன் மிகுந்த வல்லமை படைத்தவன். நவவீரர்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகுந்த பராக்கிரமசாலியாக விளங்கியவன். முருகப்பெருமான் இரண்டாவதாக அவனையும் வெற்றி கொள்ளுகின்றார். அவன் கண்மத்தினுடைய வடிவம், நல்வினை தீவினை ஆகிய கண்மம். அவன் சில இடத்திலே நல்லதையே நினைந்திருப்பான், சில நேரம் தீயவற்றையே செய்வான். ஆனால் அண்ணனின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக செஞ்சோற்று கடனுக்காக சிங்கமுகன் போரிலே வந்து முருகப்பெருமானிடத்திலே அவருடைய திருக்கையினால் மரணம் பெற வேண்டும் என்று வந்து சேருகின்றான். அடுத்து சூரபதுமன் ஆணவமே வடிவமானவன். அந்த ஆணவத்தையும் அடக்கி அருள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய இறைவனுடைய திருவருட்கருணை. ஆகவே சூரபதுமனையும் இறுதியாக முருகப்பெருமான் அடக்கி ஆளுகின்ற அந்த தன்மை. நீங்கள் மற்ற எல்லா இடத்திலும் பார்த்தால் இறைவன் அவற்றை முற்றிலுமாக மறைத்து தன்னோடு சேர்த்துக்கொள்வான். ஆனால் இங்கே முருகப்பெருமான் அவனை சேவற்குடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொள்ளுகின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் முருகனை தொழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அங்கே சூரபத்மனும் இருக்கின்றான், இறைவனுடைய பெரும் கருணையினால் என்று பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்கின்றதை நமக்கு முதலிலே காட்டியவர் முருகப்பெருமான். அத்தகைய சிறப்புமிக்க திருத்தலம் திருச்செந்தூர் திருத்தலம். நமக்கு நாகப்பட்டினத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிக்கல் என்கின்ற திருத்தலத்திலே முருகப்பெருமான் உமையம்மையினிடத்திலே சக்தி வேலை வாங்கி திருச்செந்தூரிலே சென்று அந்த படை வீட்டிலே இருந்து அப்போதும் இறைவனுடைய பெருங்கருணை பாருங்கள், இறுதியாக வீரபாகு தேவரை சூரபத்மனிடத்திலே தூது அனுப்பி அமரர்களை சிறைவிட்டால், சிறையிலிருந்து விடுவித்தால் நீ உயிரோடு வாழலாம் என்று இறுதி எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகின்றார். அப்பொழுதும் சூரபத்மன் கேட்காமல் போகவே நேரிலே சென்று பகை முடித்து தேவர்களை சிறை மீட்டு வருகின்ற பெருமானாக நம்முடைய முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த கந்தசஷ்டி பெருவிழா மிகச் சிறப்பாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகின்றது.